Darshan is there. மேடையில் வீற்றிருக்கும் திடந்தூர் கம்பன் கழகம் செயலர் மரியாதைக்குரிய திரு ஜானகி ராமன் அவர்களே, கம்ப ராமாயண ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் டாக்டர் மது அவர்களே, டைரக்டர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி மற்றும் ஒரு மிகப்பெரிய கம்பர் பக்தர் டாக்டர் சுதா சேசாயன் அவர்களே, டைரக்டர் சவுத் ஜோன் கல்ச்சர் சென்டர் திரு கே கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கே கூடியிருக்கும் கம்பரின் அபிமானிகளே, ரசிகர்களே மற்றும் ஸ்ரீராம பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நவராத்திரி நல்ல வாழ்த்துகள். Friends, today is a very, very auspicious day. It's the beginning of Navaratri, and we know that on 6th of April, Ramanavami is the birthday, Pirandanal of Sri Rama. Today is the beginning. And I am happy and I feel blessed to be at Tirulandur, this holy place, the place where the great poet Saint Kamban was born. He lived, he walked, he played. I feel so happy. For me, coming to this place is like a pilgrimage. நண்பர்களே, இந்த மங்களமான திருநாளன்று நவராத்திரி தொடங்குகிறது. இந்த புனிதமான இடத்திற்கு வந்தது எனக்கு ஒரு தல யாத்திரை, புனித யாத்திரை போன்று இருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்திலே தான் கம்பர் பிறந்தார், இங்கேதான் அவர் விளையாடினார், இங்கேதான் அவருடைய படைப்புகளை அவர் அருளினார். This is my second visit to this place. First I came last year in January 2024. I had visited this place, went to Kambarmed. I had also participated in a public function where there were so many Kamban devotees, admirers. This is my second visit. இந்த இடத்திற்கு நான் வருகை புரிவது இது இரண்டாவது முறை. ஏற்கனவே ஒரு பொது நிகழ்ச்சியில் நான் இங்கு கலந்து கொண்டேன். ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு. அந்த நிகழ்ச்சியிலே கம்பனின் வழிபாட்டாளர்கள், கம்பனின் பக்தர்கள் நிரம்பி இருந்தார்கள். This place is a holy Tirtham. After all, what is Tirtham? A place, a Punita place, where a great soul appears. And who could be a soul greater than Kavi Chakravarti, Kamban, who was such a great devotee of Sri Rama and such a great scholar. He wrote Ramavataram, what we call Kamban Ramayanam. About Kamban Ramayanam, I read in my school when I was in Patna. As a school student, I read about Kamban Ramayanam. இது ஒரு புனிதமான ஒரு தலம். இங்கே மகத்தான ஆன்மாவான
கம்பர் இங்கே தோன்றி மிக பெரும் ராமகாதையை அவர் நமக்கெல்லாம் அருளி செய்தார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, என்னுடைய பள்ளி பருவ நாட்களிலே நான் பட்னாவிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த கம்பராமாயணத்தை பற்றி, இந்த கம்பகாதையை பற்றி, இந்த ராமகாதையை பற்றி நான் என் பள்ளிக்கூட நாட்களிலே படித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். As a student, when I read, at the time a high school student, then there was a wish. There was a wish I had that someday I should like to visit the place where Kamban was born. Kamban wrote Ramayana. And I am fortunate, perhaps it is the wish of Sri Rama, that I came to Tamil Nadu. I have been visiting this place again and again. நான் என்னுடைய உயர்நிலை கல்வி படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய பேரவா என்னவென்றால், கம்பராமாயணத்தை அருளிய கம்பநாட்டாழ்வான் அவன் இங்கே பிறந்த இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதுண்டு. அந்த ஆசை இன்று கனவு மெய்ப்பிக்கப்பட்டது. இது இரண்டாவது முறையாக நான் வந்திருக்கிறேன். It is unfortunate that our young people are, why only young, even adults, senior adults, we don't hear much. When I came to Tamil Nadu 3.5 years ago, I expected to hear about Kamban wherever I went, because disciple of Kamban much later, Tulsidas, who was inspired by Kamban, when he wrote Ramayana, you go in place in north, UP, Bihar, places, you will find Tulsi Ramayana. I thought, when I came to Tamil Nadu, I thought, similarly I will be able to see Kamban all around. But I couldn't see that. துரதிருஷ்டவசமாக இளைஞர்களாகட்டும், சற்றே வயது முதிர்ந்தவர்களாகட்டும், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னுடைய வாழ்விலே நான் சந்தித்த விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துளசி வடக்கே நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு சென்றால் அங்கே கம்பநாட்டாழ்வானுக்கு வெகுகாலம் பிறகு தோன்றிய துளசிதாசர் பற்றிய பேச்சே எங்குமே ஒலித்துக் கொண்டிருக்கும், எங்குமே அவரை பற்றிய காட்சிகளே நிரம்பி இருக்கும். ஆனால் நான் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அங்கே எப்படி துளசிதாசரே எங்குமே இருந்தாரோ அதே போலவே இங்கே கம்பநாட்டாழ்வானும் இருப்பான் என்று பார்த்தால், இங்கே அது இளைஞர்களாகட்டும், முதியவர்களாகட்டும், இடைப்பட்ட வயதினராகட்டும், யாரிடத்திலுமே கம்பனை பற்றிய பேச்சே இல்லை. இது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. இது மிகவும் துர்பாக்கியமான ஒரு விஷயம். Contribution of Kamban and Kamba Ramayana is not yet fully understood and appreciated here. Kamban did not just write Ramayana. What he did, he inspired poets and saints in other Indian languages. They followed Kamban. They also wrote a story of Sri Rama. And Sri Rama became our national cultural icon. Any part of the country you go, not only here, Tamil Nadu, go to Kamrup, go to Northeast, go to Kashmir, go to Punjab, go to Kutch, any part, you see Sri Rama. Sri Rama became our national icon. The culture that developed following Kamba Ramayana in other Indian languages, inspired by Kamba and other writers, it shaped a common culture, what we call Bharatiya culture. Kamban was the father, was the creator of Bharatiya culture. கம்பனுடைய பங்களிப்பு என்பது
அவர் ஏதோ ஒரு ராமாயணத்தை எழுதினார், ஏதோ ஒரு இலக்கிய படைப்பை படைத்தார் என்பது மட்டுமல்ல, அவர் ராமாயணம் அவர் எழுதியது அவர் பல நம் பாரத தேசத்தின் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்களையும் புனிதர்களாகட்டும் அவர்கள் கவிஞர்களாகட்டும் அனைவருக்கும் கருத்தூக்கம் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக கம்பனுடைய பங்களிப்பு இருந்தது. நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியம் ஆன்மீகம் இவற்றுக்கு கம்பனுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. இவர் நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியத்திற்கு தந்தை படைப்பாளி என்றும் கூட நான் கருதப்படுகிறார். We know that Ramayana was first written by Adi Kavi Valmiki. He had written Ramayana in Sanskrit. It was the language of scholars, people, those who studied. But what Kamban did, he wrote the story of Sri Rama in our great ancient Tamil language, made a story of Sri Rama easily understood, accessible to common people. He brought Sri Rama to the heart of common Indians, common Bharatiya. When at the beginning we saw Terkud, this Terkud, in my childhood in my village, as a young boy, I used to wake up for nights together to sit in the village and watch Ram Leela, similar to this Terkud that we saw. Nights and nights together, Balakand to Aranyaka, all the Kanda, Sri Rama being born, getting married, going to for study, various phases, Vanavas, going fighting, coming back. All these stories we used to see. And people, the common people, learned the story of Sri Rama through such activities, through such performances. மகாகவி வால்மீகியானவர் ஆதிகவி என்று போற்றப்படுகிறார். அவர் வடமொழி சம்ஸ்கிருதத்திலே அவர் ராமகாதையை எழுதினார். இது பண்டிதர்களுக்கு, மெத்த படித்தவர்களுக்கு, அவர்களுக்குத்தான் இது புரிந்தது. ஆனால் நம்முடைய கம்பனோ எளிய தமிழ் நடையிலே பொதுமக்களுக்கு, சாமானியர்களுக்கு புரியக்கூடிய ஒரு வகையிலே, அந்த மொழியிலே, அந்த நடையிலே எழுதினார். இது ராமாயணத்தை சாமானிய மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில், அவர்கள் இதயங்களிலே ராமனை குடி வைப்பதிலே இது மிகவும் பயனுடையதாக இருக்கிறது. இப்பொழுது சற்று முன் நாம் தெருக்கூத்தை பார்த்தோமே, இதை போன்ற தெருக்கூத்தை எங்கள் பகுதியிலே ராமலீலா என்று சொல்லி கொண்டாடுவோம். அப்ப அந்த ராமலீலை, அந்த தெருக்கூத்து இதை போன்றே அங்கே அரங்கேற்றப்படும் பொழுது, அரங்கத்திலே இருப்பவர்களில் ஒருவனாக, ஒரு சிறுவனாக நான் இதை ராமகாதை, ராமன் பிறந்தது முதல் ராம பட்டாபிஷேகம் வரை எல்லாம் கண்டு கழித்திருக்கிறேன். இந்த ராமகாதையைத்தான் இவர்கள் ஒவ்வொருவர் மனதிலே, கம்பராமாயணம் என்பது அதனுடைய பங்களிப்பு, ஒவ்வொருவர் சாமானிய மக்களின் மனதிலே அதை குடியேற்றியதுதான். A stories of Ramayana. A stories of Ramayana. It has shaped our values. How should a son behave with the father? How should brother behave with the brother? What should the relation between husband and wife? What should be the relation between ruler and the people? What should be relation of the people with the nature? Everything is there in Ramayana. It has shaped our collective values. Anywhere in the country you go, when there is a fight between two brothers, there is a dispute, reference will be given, be brother like Bharata. This is what has shaped us. Now, the person, the great Kamban who wrote Ramayana,
and which made it in a local language and made it possible for the common people to shape their life, to develop a collective value system, culture, which created this Rashtra nation called Bharat. Kamban was not just a mere poet. Kamban was a Bharat Nayakam. ராமகாதை என்பது நம்முடைய நன்மதிப்புகள், விழுமியங்கள், கலாச்சாரத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறது. அதாவது ராமகாதை என்பது, ராமாயணம் என்பது, அதிலே உறவுகளை எப்படி நாம் மேற்கொள்வது, உறவுகளை எப்படி பராமரிப்பது என்பது பற்றிய ஒரு மிக அழகான ஒரு காதை. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஆட்சியாளர்களுக்கும் ஆள்பவர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, ஆட்சியாளர்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய உறவு, இப்படி பல உறவுகளின் ஒரு திரட்சி, விழுமியங்களின் திரட்சி, நன்மதிப்புகளின் திரட்டுதான் இந்த ராமகாதை. ஆகையால் இந்த கம்பராமாயணம் என்பது தேசத்தை உருவாக்குவதிலே, இந்த தேசத்தின் தொகுப்பான, இந்த தேசத்தை உருவாக்க இருக்கக்கூடிய அடிப்படை அடிநாதமாக விளங்கக்கூடிய கலாச்சாரம், விழுமியங்களின் தொகுப்பை நமக்கு அளித்திருக்கின்றது. We are so proud of our Tamil culture. We are so proud of our Tamil language. It is the most ancient language and such a vibrant culture. This culture has been shaped by great poet saints like Kambar. Kambar is the soul, Kambar Ramayana is the soul of Tamil culture. And when we see today that in the land of Kambar, we seem to be forgetting him. We seem to be forgetting our culture. No, this is not acceptable. Too much of politics has actually taken a very serious toll on our culture. Today we talk about Tamil culture, and if we truly talk about Tamil culture, we should be talking about Kamban, we should be talking about Kamban Ramayanam, but hardly anybody talks about it. What kind of Tamil culture we are talking about? This politics has done so much damage, so much harm. It is not good. We cannot allow decline of our great Tamil culture. தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, இந்த தொன்மையான மொழி மீது நான் பெருமிதப்படுகிறேன். இதனை வடிவமைத்து உருவாக்கி நமக்கு இதை கொண்டு சென்று வந்திருக்கிறார்கள் கம்பர் போன்ற மாமுனிகள், மா கவிஞர்கள். கம்பராமாயணம் தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மாவாக நான் கருதுகிறேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் நம்முடைய கலாச்சாரத்தை மறந்து விடுகிறோமோ, மறந்து கொண்டிருக்கிறோமோ, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோமோ என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும், எதில் பார்த்தாலும் அரசியல் அரசியல் அரசியல், ஒரே அரசியல் மயமாக இருக்கிறது. இந்த அரசியல் மயமாக்கப்பட்ட இந்த களத்திலே நாம் நம்முடைய கலாச்சாரத்தை காவு வாங்குகிறோமோ என்று கூட நான் அஞ்சுகிறேன். நாம் நம்முடைய கலாச்சாரத்தின் சின்னங்களான, அடையாளங்களான ராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றைத்தான் தூக்கி பிடிக்க வேண்டும், ஆகியவற்றை நாம் நம் அடையாளங்களாக கொள்ள வேண்டும், அவற்றை எடுத்துக்காட்டுகளாக, உதாரணங்களாக, அவற்றை நம் வாழ்வியல் தர்மமாக நாம் கொள்ள வேண்டும். We know that in our state we have a number of Kamban Kalagams. When I came and I did not find much about Kamban, then I made inquiries. Then I got to know that we have more than 45 Kamban Kalagams. But they are all at the local level performing, keeping this alive. I must thank them. I must congratulate all the Kamban Kadakams for keeping it alive. But
Kamba Ramayana should not be just Kamban Kadagam. Kamba Ramayana should be in the heart and life of every Tamil. It is not just Kadagam. I saw Terkud. I wanted to know how many Terkuds are active today. Then I was told, not many. There was a time when we had so many. But now, because no people don't take interest, they are also declining. This is not good. This is a direct assault on our culture. We cannot let that happen. நான் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த போது இங்கே கம்பராமாயணம் மற்றும் ராமாயணம் இந்த கலாச்சாரத்தின் அடையாளங்கள் இவற்றின் நிலை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்த போது இங்கே இவை இன்னும் உயிர்ப்புடன் இருக்கின்றன என்றால் அதற்கு ஆங்காங்கே இருந்த சில கம்பன் கழகங்கள் தான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆனால் ராமாயணம் இது போன்ற கம்பன் கழகங்களோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அப்படி நின்றுவிட்டது என்பது துர்பாகியமாக இருந்தாலும் இது மக்களின் இதயங்களிலே குடியிருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன். We know that we have a Prime Minister Narendra Modi, a great devotee of Tamil language, Tamil culture. I don't remember if any one leader after independence of our country has done so much for promotion of Tamil language and Tamil culture as Prime Minister Modi has done it. He took our language and culture, created Tiruvalluvar Center in Singapore, Tiruvalluvar Chair in Malaysia, Tiruvalluvar Chair in Boston in America, Tiruvalluvar Park in France, Tiruvalluvar Center in Fiji, Tiruvalluvar Chair in Banaras Hindu University. He took our pride, Tamil Sengol, and installed in the new Parliament building. Kashi Tamil Sangamam, we know how close is the relation of Kashi and Tamil. He rejuvenated it. Kashi Saurashtra Sangamam, again over 1,000 years old relation. A great devotee of Kamban himself. You remember last year, January 2024, before going to Pran Pratishtha in Ajodhya, he came to Srirangam, sat in the Kamban Mandapam, and where the great Kambar had performed his Arangetram, performed his first air recital. He listened Kamba Ramayana. And when I told him about the status of Kamba Ramayana, about Kamban here, he was deeply concerned. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழிக்கும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் செய்தது போல நமக்கு 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை யாருமே செய்ததில்லை. இவர் சிங்கப்பூர், மலேசியா, பாஸ்டன், பிரான்ஸ், ஃபிஜி, வாரணாசி ஆகிய இடங்களுக்கு தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறார். அங்கே இருக்கைகளை ஏற்படுத்தி இருக்கிறார், மையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நமது நாடாளுமன்றத்திலே நம்முடைய செங்கோலை கொண்டு சேர்த்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். காசியிலே காசி தமிழ்ச்சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் குஜராத்திலே என தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் போற்றி வளர்க்கக்கூடியவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். இவர் மேலும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி, அவர் கம்பநாட்டாழ்வானின் மிகப்பெரிய பக்தரும் ஆவார். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம், அயோத்தியிலே ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்பாக அவர் திருவரங்கத்திற்கு வந்து
அங்கே கம்பநாட்டாழ்வான் அரங்கேற்றிய அந்த மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு கம்பராமாயணத்தை அவர் மிகவும் உன்னிப்பாக செவிமடுத்தார். அவரிடத்திலே கம்பராமாயணம் பற்றி இங்கே நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அதை கேட்டு அவர் மிகவும் வருத்தப்பட்டார். When I shared with him about the situation, that how we seem to be forgetting Kamban and Kamban Ramayanam here, he said, no, Tamil culture is the pride of our whole country, Bharat. We cannot let that happen. We must do everything possible to revive, rejuvenate Kamban and Kamban Ramayana. We must take pride. Today our country is growing, rising in the world. But we cannot just rise by forgetting our past. We rise with pride in our past because that is our identity, that is our culture. Kamban is the soul of Tamil culture and this must be revived. It was his decision that we must organize things, we must encourage the people. And so the South Zone Cultural Center and Thiru Gopal Krishnan, its director, who is here, they will conduct events for the next 8 days, today onward till 6th of April, to make people conscious about it. This is a modest attempt that we must remember, we must revive our Tamil culture. Our old institutions like Kalagam, Kamban Kalagam must be energized, must be active. We must have more of Terkud, those who perform, a street artist performing Ramayanam. We must do that. We must revive. And what better place to begin than the place where the great Kamban was born. So that is why it was Prime Minister Modi's decision. We must start here from Kamban Med. நாம் நம்முடைய கலாச்சாரம், கம்பராமாயணம் ஆகியவற்றை மறக்கின்றோமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவரிடம் சொன்னபோது அவர் மறுத்து, இல்லை இல்லை, நாம் தமிழர்களுடைய இந்த பெருமிதமான பாரதியர்கள், பாரத நாட்டவர்களுடைய பெருமிதமான கம்பனையோ ராமாயணத்தையோ நாம் மறந்து போகவிடக்கூடாது, இதற்கு புத்துணர்ச்சி, புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று அவர் அறுதியிட்டு சொன்னார். ஏன் இங்கே நடத்தப்பட வேண்டும், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் அரங்கேற்ற வேண்டும் என்பது கூட அவர் என்னிடம் தெரிவித்த ஒரு தீர்மானம்தான். ஏனென்றால் கம்பநாட்டாழ்வான் என்பவன் இங்கே தமிழ் கலாச்சாரம், இதற்கு மட்டும் அவன் ஆன்மாவல்ல, பாரதீயத்திற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் விழுமியங்களுக்கும் கூட அவன் ஆன்மாவாக விளங்குகிறான். ஆக இது ஒரு எளிய முயற்சி. இந்த எளிய முயற்சியின் மூலமாக கம்பனை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் அதற்கு புத்துயிர் ஊட்டும் வகையிலே இங்கே நாம் இதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதைப் போல இங்கே நமக்கு நடித்து காட்டிய ஆடல் பாடல் மூலமாக நமக்கு அரங்கேற்றி காட்டிய இந்த தெருக்கூத்து வகைராக்களும் இவற்றுக்கும் புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதன் முகத்தான் இங்கே நாம் ஒரு சிறிய எளிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். We must take this to our young people, our students, school students, college students. And I am happy to inform with you that our Sastra University took the initiative, and Sudhasa Sayanji is the one who took the lead. We conducted a statewide competition on Kamba Ramayana. Our school students participated, thousands of them. College students participated, thousands of them. In fact, they had difficult time selecting the winners. Enthusiastic participation of our young people, it gives us the hope that our Tamil culture
is not lost, is strong. The roots are strong. We will build on it. We will build our culture on our young generation. நாங்கள் இதன் பொருட்டு பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றை அந்த மாணவர்களை அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்காக இது தொடர்பான போட்டிகளை பெருவாரியாக நடத்தினோம். அதனுடைய வெளிப்பாடு அது எங்களுக்கு அளித்த உற்சாகம் எங்கள் மனதிலே ஒரு நம்பிக்கை கீற்றை ஏற்றி வைத்தது. இல்லை, இந்த கலாச்சாரம் இன்னும் மக்கி போய்விடவில்லை. இந்த கலாச்சாரத்திற்கு நம்மால் புத்துயிர் அளிக்க முடியும், புது தெம்பினை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஊட்டியது. வளமான கலாச்சார எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையை எங்கள் மனதிலே துளிர்விடச் செய்தது. Next 8 days, we will all see a lot of performance, a lot of recitals, a lot of scholars, great scholars. We have great scholars of Kamba Ramayana. They will be coming, talking, reciting, and artists will be performing. I'm sure it will create awareness, it will create interest among our people, especially our young people. And I'm very confident this is the beginning. Let the next year come. Next year it will be at a much greater scale. அடுத்த சில நாட்களிலே இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் சான்றோர் பெருமக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இப்போது இந்த ஆண்டு எளிய துவக்கமாக நாம் தொடங்கி இருக்கிற இந்த நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு வரும்பொழுது இன்னும் பெரிய மேடையாக, இன்னும் பெரிய அளவிலே இது அரங்கேற்றப்படும். விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம். I like to thank all the artists of Terkud, those who performed. I also thank the scholars who are present here and those who will be coming in coming days. I express my sense of gratitude to all of them, and I wish everyone the very best. Let this Navratri be a rejuvenation of our Tamil culture. Let this be a celebration, a national celebration, because Tamil celebration is our national celebration. I wish all of you the very best. Thank you very much. Jai Bharat. இப்போது இங்கே நமக்கு அரங்கேற்றிய இந்த குழுவினராகட்டும், இனிவரும் காலங்களில் இங்கே பங்கு பெறக்கூடிய சான்றோர்களாகட்டும், இங்கே அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களாகட்டும், உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்களுக்கு என்னுடைய சிறப்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பாரத். Thank you so much, sir, for your words of wisdom and for reiterating the importance of celebrating the great poets, the Bharata Nayakas like Kambar and the Kamba Ramayana, which will shape